கன்னியாகுமரியில் கோயில் திருவிழாவுக்கு சென்ற 11ஆம் வகுப்பு மாணவனை ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் குத்தி கொன்ற சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா போதையில் நடந்த கொலையின் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் மாதவபுரத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரின் மகன் விஷ்ணுபரத். 17 வயதான விஷ்ணுபரத் வீட்டருகே உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். தற்போது பள்ளி விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் அந்த பகுதியில் நடைபெற்ற கோயில் விழாவுக்கு நேற்று இரவு சென்றுள்ளார். விஷ்ணுபரத்தும் அவரது நண்பர்களும் சேர்ந்து கோவில் வளாகத்தில் நள்ளிரவில் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் சந்துரு அங்கே வந்துள்ளார். 21 வயதான சந்துரு தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் பகுதி நேரமாக ஆட்டோவும் ஓட்டி வருகிறார். சந்துருவுக்கும் விஷ்ணுபரத் மற்றும் அவரின் நண்பர்களுக்கும் இடையே திடீரென தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த சந்துரு தான் ஓட்டும் ஆட்டோவின் சாவியோடு இணைக்கப்பட்டிருந்த சிறிய கத்தியால் விஷ்ணுபரத்தின் விலா மற்றும் பின்பகுதியில் குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்தார். ஆத்திரத்தில் செய்த செயலால் அதிர்ச்சி அடைந்த சந்துரு பின்னர் சுதாரித்துக் கொண்டு தனது ஆட்டோவில் விஷ்ணுபரத்தை ஏற்றி அருகே இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். விஷ்ணுபரத்தை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதற்கிடையில் மகன் கத்தியால் குத்தப்பட்ட தகவல் கிடைத்து விஷ்ணுபரத்தின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவனை தேடி வந்தனர். அப்போது சந்துரு தனது ஆட்டோவில் விஷ்ணுபரத் உடலை கொண்டு வந்து அவரது வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு தப்பிச் சென்று விட்டார். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் கன்னியாகுமரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். விஷ்ணுபரத்தின் உடலை கன்னியாகுமரி போலீசார் மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தப்பிச் சென்ற கல்லூரி மாணவர் சந்துரு நெல்லை மாவட்டம் கூடங்குளம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை கன்னியாகுமரி மாவட்ட போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 11ஆம் வகுப்பு மாணவனை கல்லூரி மாணவர் குத்தி கொலை செய்தது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.